விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்துல கெட்ட இடத்துல போய் நின்று அது நல்லா ஒரு பலப்படுத்தி நேரா சனி பகவானை பார்ப்பதால் யாருக்கு ஜாதகத்துல சனி சுக்கிரன் நல்லா இருக்கும் அவங்கதான் இந்த மாசத்துல கோடீஸ்வரன் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு நல்ல உத்தியோகம் இல்ல, 6ல சனி இருந்தா என்னமாகும்? இந்த சனி வேற வக்ரமா இருக்காரா? கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல தடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு வேலையை விட்டாங்க, எத்தனை பேருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போனுச்சு. ஆகஸ்ட் 17 சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாயி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு. 1 ஆகஸ்ட் 17 இது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நேரம் 9ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல இருந்தார் செவ்வாய், இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பர் டைம். திரிகோண ஸ்தானத்துல லாபத்துல சூரியன் 17க்கு அப்புறம், கேந்திர யோகத்துல குரு 10ல குரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வர பாருங்க, 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும்போது அங்க கண்டிப்பா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளி பணம் காசு பணம் கொடுத்தா அது வில்லங்க போய் மாட்டிக்கு நீங்க ஜாமி போட்டு நீங்க மாட்டிட்டு முடிக்கிறது. அப்படி எந்த ஒரு பிரச்சனை அந்த வேலைக்கு ரிலீஃப் ஆக போகுது. பாக்யாதிபதியோட சேர்ந்து கடன் பகைக்குள்ள கிரகமான குரு இணைஞ்சு புதாதித்ய யோகத்துல உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை அல்ல அரசு முன் அலுவலகம் அரசாங்க சம்பளம் இல்லைன்னா நீங்க தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு இல்லைன்னா வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி துளாராசியை பொறுத்தவரை இதை சொல்லிருங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவழியில் குருடைய சிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் ஆகஸ்ட் 23. எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும், எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம் பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, எப்போதுமே சரி துலா ராசிக்கிற மாதிரி யாரும் உழைக்க முடியாது. எப்படி உழைப்புக்கு கொண்ட ஒரே ராசி துலா ராசி மட்டும்தாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சதே லட்சியவாதிகள். எப்படி எல்லாத்துலயுமே ஒரு பயங்கர லட்சியம் இருக்கும். இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், இதுல போகணும், இதை எப்படி கொண்டு போக சொல்லி பயங்கரமா திறமையா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி துலாம். துலாம் துலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம், பயங்கரமான எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய ஒரு குணம், பார்த்தவன செய்யக்கூடிய வேலையை டக்குன்னு கத்துக்கூடிய ஒரு மன பக்குவம் நிறைய இருக்கும் துலா ராசி கிட்ட. அப்படியே நீதி தராசு நீங்க தாங்க. எப்படி நீதி தராசுன்னு நான் உங்களை சொல்லுவேன். அப்படிப்பட்ட துலா ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற. நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தகவலான வீடியோ. 2 யோகம் இருக்கு, சிவராஜ யோகம் பிளஸ் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம். உங்களுக்கு கடுமையா வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு கெட்ட இடத்துல இந்த கிரகம் இல்ல. துளாராசிக்கு இனிமே நல்ல நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல யாரு ராகு, அப்படியே 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு துளராசியை பொறுத்தவரை. அடுத்து 6ஆம் இடத்துல யாரு சனி பகவான். அப்படி நேரா போயிட்டோம்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தான்ல சூப்பரா போய் செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு, ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன். எப்படி சூரியன் புதன் குரு உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து 2 கிரகம் உச்சம் பலத்துக்கு போகுது. யாருக்கு உங்க ராசி. அடுத்து பாருங்க நேரா 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல போய் நீசமாய் இருந்தார். இது ஒரு நீசமான ஒரு கிரகம் 6/12 மறைஞ்சு நீசமானா அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும். எப்படி விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்துல கெட்ட இடத்துல போய் நின்று அது நல்லா ஒரு பலப்படுத்தி நேரா சனி பகவானை பார்ப்பதால் யாருக்கு ஜாதகத்துல சனி சுக்கிரன் நல்லா இருக்கும் அவங்கதான் இந்த மாசத்துல கோடீஸ்வரன் நான் சொல்லுவேன். ஏங்க கோடீஸ்வரன் சொல்லுவீங்க? ஏன்னா நேரம் சனி பகவான் தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி.
இப்படி 5ஆம் வீட்டு அதிபதி 5னா நம்ம தேடி வச்ச புண்ணியங்க. அடுத்த 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி 4ஆம் இடத்துல என்ன, வீடு வண்டி வாகனம் சொத்து பூமிக்குள்ள அதிபதி நேரா பார்த்தா உங்க ராசி அதிபதியை பார்த்தா வருமா வராதா, அது ஜாதகத்துல அந்த யோகம் இருக்காரு நீங்க தான் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சுப செலவு பண்ண போறீங்க இந்த மாசத்துல, அது ஜாதகத்துல பலமா இருக்கா நீங்க பாத்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 நான் சொல்றேன், கரெக்டா ஆகஸ்ட் 17 சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாயி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு. 1 ஆகஸ்ட் 17 இது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நேரம் 9ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல இருந்தார் செவ்வாய், இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பர் டைம். திரிகோண ஸ்தானத்துல லாபத்துல சூரியன் 17க்கு அப்புறம், கேந்திர யோகத்துல குரு 10ல குரு, இதான் கிரகத்துடைய அமைப்பு. 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதனும் வர்றார் லாபத்துக்கு. நான் சொன்னல இது நல்ல ஒரு யோகமான நேரம். நீங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு, அதை நான் கால் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா. இன்னும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு உள்ள வாங்க, மாறவே முடியாது. ஒரு விஷயத்த கரெக்டா முடிவு பண்ணி உங்களால இறங்க முடியும். ஒண்ணு இல்ல, எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். அதனால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெளிவா. எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பரிகாரம் இப்ப மட்டும் பண்ணி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல உத்தியோகம் இல்ல, 6ல சனி இருந்தா என்னமாகும். இப்ப சனி வேற வக்ரமா இருக்காரா, கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல தடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு வேலையை விட்டாங்க, எத்தனை பேருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போனுச்சு. நான் சொல்றேன் எண்ணி 2 மாசம் 1 மாசம் மேக்சிமம் 40 நாள் 45 நாள்ல வேலை விட்டுட்டீங்களா, எத்தனை நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை கம்பெனிக்கு வேலை அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க கேளுங்க துளாராசியை பொறுத்தவரை சொல்லுவாரு, நான் 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரலம்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த 4-5 சொன்னல குழந்தைகளுக்கு இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு, எப்படி உங்க இதயம் உங்க வாழ்க்கையில பாருங்க இதய சம்மந்த தொந்தரவு. அடுத்த 4 அம்மா வீடு வண்டி வாகனம் வீண் செலவு இப்ப 1 மாசமா இருக்க மாட்டேங்க சொல்லுவாரு. எனக்கு வீட்டுல குடும்பத்துல காசே தங்க மாட்டேங்குது பாரு. எப்படி சொல்லுவாரு, எனக்கு குடும்பத்துல நிறைய காசே தங்க மாட்டேது, எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, நிம்மதி இல்ல, வண்டி வாகனம் வாங்க முடியல, வீணா ஒரு வீடு கட்ட முடியல, நல்ல நிம்மதி இல்ல, ஒரு குழப்பத்துல இருக்கேன், அப்பா சொத்து தாத்தா சொத்துல ரொம்ப நாள் வழக்கப்படி இழுக்கடிச்சு எனக்கு சாவடிக்கிறானு அப்படிமா. அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை பாக்குறேன்பா. அதே மாதிரி சகோதர உறவு, எப்படி அண்ணன் தம்பி உறவுல பாருங்க, அண்ணன் தம்பி ஒரு தாய் மாமா உறவுல பாருங்க, பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம். நீ திருப்பி கேளுங்க, கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் அப்படியே தோல்வியில போய் நிறைய பேர் நின்று இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இப்ப 45 நாள் நிம்மதியே இல்லை. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பாருங்க 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும்போது அங்க கண்டிப்பா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளி பணம் கொடுத்தா அது வில்லங்க போய் மாட்டிக்கிட்டு நீங்க ஜாமீன் போட்டு நீங்க மாட்டிட்டு முடிக்கிறது, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது, எல்லாமே தடங்களா இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரங்க, எப்படி நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க சூப்பரான யோகம் இருக்கு பாருங்க. முதல் யோகம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு, நான் சொல்லல 11ஆம் இடத்துல இந்த கிரகம் வருது, 10ஆம் இடத்துல கிரகம் சேர்ந்து சொல்றல, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ரிலீஃப் இப்ப கிடைக்க போகுது உங்களுக்கு. எப்படி எந்த ஒரு பிரச்சனை அந்த வேலைக்கு ரிலீஃப் ஆக போகுது. பாக்யாதிபதியோட சேர்ந்து கடன் பகைக்குள்ள கிரகமான குரு இணைஞ்சு புதாதித்ய யோகத்துல உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை அல்ல அரசு முன் அலுவலகம் அரசாங்க சம்பளம் இல்லைன்னா நீங்க தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு இல்லைன்னா வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி துளாராசியை பொறுத்தவரை இதை சொல்லிருங்க. வேலை நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு எண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா டேட் போட்டு நான் சொல்லணும்னா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல காசு பணம் பொருள் நகை வீடு இடம் பூமி நீங்க வாங்கலாம். என்னை திருப்பி கேளுங்க, சூப்பரா இருக்கு டைமிங், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மகாலட்சுமி யோகம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பகவான் பாக்குறாரு. அப்பா சொத்து தாத்தா சொத்துல வளர்க்கறதா மூவ் பண்ணி அடிங்க, உங்க பக்கம் தீர்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து நேர வக்ரமாயி நேர வக்ரப்பட்ட கிரகம் சுக்கிர பகவான நேரா பாருங்க 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நேராக 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானை பார்ப்பதால் அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க அர்த்தம். ஏன் ஜெயிக்க போறீங்க என்னென்ன காரணம் சொல்லிடுறேன். உத்திரத்துல போறாரு 11ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உத்திரத்துல போறதுனால் ஆகஸ்ட் 11 நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு என்னை திருப்பி கேளுங்க. லாபம் வருமானம் பொருளாதாரம் கடன் பகை எதிரி எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு வழக்கு உங்க மேல போற அந்த வழக்கை ஜெயிப்பி எடுக்கக்கூடிய முயற்சி சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வியெல்லாம் எந்த ஒரு தரங்கள் நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு தரங்களும் சொல்ல மாட்டேன். வயிறு சார்ந்த பிரச்சனை உடம்பு கால் வலி பெயின் நிறைய உடம்பு மருத்துவ செலவு பண்ணி நம்ம மருத்துவ செலவு உங்களுக்கு இல்ல. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனம், ரொம்ப கவனம் துளாராசி.
திருமண வாழ்க்கை பத்தி கவலை, திருமணம் கண்டிப்பா குடும்பத்துல நல்ல ஒரு அமைப்பு, திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். இந்த துளாராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17க்கு அப்புறம் ஆசைப்பட்ட பொண்ணு காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மா கிடைக்குன்னு சொல்லிருங்க. சரியாந்திர சான்ஸ் குழந்தைக்கு சொல்றேன். நிறைய பேர் நிறைய பயணங்கள், நிறைய வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் சூப்பரா இருக்கும். அங்கே படிக்கிற அங்கே வேலை, நிரந்தரமான வேலை இருக்கும். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு சரியாகும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இனிமே மூவ் பண்ணி பாருங்க. இப்ப தொழில கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல லாபம் இருக்குது சொல்றேன். ஆகஸ்ட் 17க்குள்ள தொழில மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு வரப்போகுது. ஏதாச்சும் காசு பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இடம், நகை, பணம், பொருள் சேமிப்பு அதிகமா இருக்கும். லாட்டரி சீட் எடுத்தா 100% அடிக்கும். வெளிநாட்டுல எத்தனை பேர் நீங்க இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிருங்க, லாட்டரி யோகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து எந்த நம்பர், ராசியான நம்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரைய வேண்டாம ஜாதக பார்த்து முற்படுறது ரொம்ப நல்லது. இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவ படிப்பு, எப்படி மருத்துவ படிப்பு, மருத்துவ வேலை, எலக்ட்ரிக்கல் படிப்பு, எலக்ட்ரிக்கல் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, ஐடிஎல் வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த தரங்களும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரகத்தோட அமைப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டோம்னா சித்திரை. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான குணம் நிறைய இருக்கும். நீங்க கேட்டுங்க, சித்திரை நட்சத்திரம் பண்றாங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது. இனிமே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரை வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்லா காரியம் என்னன்னா, நீங்க ஒரு 45 நாள், உங்களுக்கு 30 நாள் உங்களை புளிஞ்சு போட்டுட்டாரு. வருமானம் இல்ல, குடும்பம் இல்ல, இன்கம் இல்ல, கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல, திருமண வாழ்க்கை சரியில்லை, படிப்புகள் சரியா இல்ல, வேலை உத்தியோகம் சரியா இல்ல, ஒரு குழப்பத்துல இருக்கேன், எனக்கு எப்பதான் நிம்மதி கிடைக்கும்னு சொன்னவங்க நிறைய பேர் சித்திரையில பிறந்தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் சித்திரை நட்சத்திரம் தான். இப்ப சூப்பரா இருக்கு. வருமானம் நல்லா இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வெளிநாடு யோகம் இருக்கு, வெளியூர் யோகம் இருக்கு. ஒரு தலைமை வரும்போது வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் போறீங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல யோகம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரம். பிரம்மாண்டமான கற்பனை, எப்படி பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். எப்படி பணம், பொருள், நகை, சுப செலவு, சுபகாரியங்கள், மெயினா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஏதோ பணம் கொடுக்க இந்த பணம் தேடி வரப்போகுது. வேலை, தொழில, உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. ஏன்னா நேரம் 5ஆம் இடத்துக்கு நட்சத்திர அதிபதியான நேரம் 11ஆம் இடத்துல லாபம், வருமானமும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை நீங்க போறீங்க சொல்லிருங்க. எத்தனை சுவாதியில பிறந்தாலும் சரி, ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் டைம் சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. எடுத்த காரியில வெற்றி வரும். அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் இந்த சுவாதியில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்த விசாரணை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். ஆனா இந்த சிவராஜ யோகமும் இந்த புதாதித்ய யோகமும் கடுமையா வேலை செய்யுது. சரியாந்திர யோகத்தை கொடுக்கும். யாரு விசாரத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க. எப்படி தொழில் சரியா இல்ல, லாபம் சரியில்லை, பொருள் இன்கம் நிறைய சேமிப்பு உங்கள்ட்ட கிடையாது. இப்ப வருமான சேமிப்பு சூப்பரா இருக்கும். 11 கூட இணைஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 17க்குள்ள எங்கேயாச்சும் கொடுத்த பணம் திருப்பி வரும். அது மட்டும் இல்லைங்க, விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பீங்க. இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, எல்லாமே ஆகஸ்ட் 17க்குள்ள அதை தாண்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நகை கடை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே பட்டை கலப்புக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. யாரு விசாரத்துல பிறந்தது நல்ல டைமிங் பக்கவா இருக்கு. கண்டிப்பா முப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.